இந்தியாவுல இப்ப பெட்ரோல் தட்டுப்பாடு ஏற்படுமா? இல்ல பெட்ரோல், டீசல் விலை உயர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா? அப்படிங்கிற சந்தேகம் நம்மள்ல பல பேருக்கு எழுந்திருக்கு. ஆனா, இதுல நீங்க வாட்ச் பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்தியா தனக்கான பெட்ரோலையும், டீசலையும் தானே தயாரித்துக் கொள்கிறது. எப்படின்னு கேட்டீங்கன்னா, இதுக்கான கார்ப்பரேஷன் நிறுவனங்கள் இந்தியாவுல நெறையவே இருக்கு. குறிப்பா அந்த டீசலாவும், பெட்ரோலாவும் கன்வெர்ட் பண்ணக்கூடிய அந்த கச்சா எண்ணெய், அந்த குரூட் ஆயில மட்டும் தான் இந்தியா வெளிநாடுகள்லேருந்து கடன் வாங்குது. அதாவது ரொம்ப முக்கியமான பொருள், மூலப்பொருள் அந்த கச்சா எண்ணெய். அதாவது பெட்ரோலாவோ, டீசலாவோ கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னு சொன்னா, அந்த கச்சா எண்ணெய் ரொம்ப முக்கியம். அத தான் 85லேருந்து 88% வரைக்கும் ரஷ்யா, ஈராக், சவுதி அரேபியா போன்ற நாடுகள்லேருந்து இந்தியா இறக்குமதி பண்ணுது. அப்படி இறக்குமதி பண்ணும்போது உலக நாடுகள்ல இந்த போர் நடக்கிறதுனால, உலக நாடுகள்ல அந்த எண்ணெய் விலை உயரும் பொழுது, இந்தியாவிலும் பெட்ரோல் விலை ரூ. 8லேருந்து ரூ. 9 வரைக்கும் உயர வாய்ப்பு இருக்கு. ஆனா, தற்போதைய சூழல்படி இந்தியா அறிவித்திருக்கிறது, போதுமான அளவிற்கு ஒரு சில மாதங்களுக்கு தேவையான பெட்ரோலும், டீசலும் நம்மள்ட்ட இருக்கு. அதுக்கான பஞ்சம் ஏற்படாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஆனா, விலை உயர்த்தப்படலாம். எவ்வளவு விலை உயர்த்தலாம் அப்படின்னு சொன்னா, இப்போ கடல் வழியா தான் அந்த கச்சா எண்ணெய் வரணும். அந்த குரூட் ஆயில் கடல் வழியா வரும் பொழுது, அங்கே ஏதாவது பாதிப்பு ஏற்படுது அப்படின்னு சொன்னா, வேற நம்மளுக்கு சிரமம் ஏற்படும் பொழுது, இந்த கச்சா எண்ணெய் விலையேற்றத்தின் காரணமா ரூ. 8லேருந்து ரூ. 9 பெட்ரோல், டீசல் விலை ஏற்றப்படலாம். ஆனால் இந்தியா தற்போதைக்கு போதுமான அளவிற்கு நம்மளுடைய பெட்ரோலையும், டீசலும் வச்சிருக்காங்க. அதனால யாரும் பதட்டம் பட வேண்டாம். யாருமே டேங்க் ஃபில் பண்ணி வைக்கிறது, கோடை காலமா வேற இருக்கு. பயந்துட்டு டேங்க் ஃபில் பண்ணி வைக்கிறது அதெல்லாம் வேண்டாம். பாதி டேங்க் ஃபில் பண்ணி வைங்க போதும். அது உண்மையாவே பெட்ரோல் தட்டுப்பாடு இருக்கும் பட்சத்தில, இந்தியா அதுக்கான அஃபிஷியல் நியூஸை வெளியிடுவாங்க. யாரும் வதந்திகளை நம்ப வேண்டாம்.